கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மள அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா உலகத்துல எல்லாருக்கும் எங்கெங்கே போகணும், வரணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாரு. ஆனா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா காலையிலே அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துடணும்னு தான் அந்த வாஞ்சி ஆண்டு வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சியை கொடுத்து ஆண்டு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நேற்று இன்று என்றும் மாறாதவர், உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நல்லவர், வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக தினமும் நீர் ஆண்டவரப்பா விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிற கர்த்தருக்கு நன்றி. நாள்ல கூட அப்பா நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களை மறைத்து நீங்க நடத்தணும்ப்பா. இந்த 1ஆம் தேதி இன்னைக்கு மார்ச் 1. இந்த மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமையில எங்களை கொண்டு வந்திருக்கீங்க சபைக்கு. இந்த மாதம் முழுதெல்லாம் நீங்க தான் எங்களை நடத்தி கொடுக்கணும். இயேசுவின் வல்ல நாமத்தில் எங்களை தாழ்த்தி முயற்சி வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். சரி, இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சத்தியத்தை நம்ம கவனமா கேட்கணும். பேச்சுக்கு வர்றது, ஆராதனையில கலந்துக்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்டு அதை உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை விட மாட்டார், மேன்மையா நடத்துவார். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்குள்ள நீங்க தான் படிக்கிறீங்களா? ஓகே, சொல்றோம். இன்னைக்குள்ள சத்தியம் ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு என்னென்ன நேரிட்டுச்சு, அவனை அந்த ஸ்தானத்துல நிக்க கூட அழிச்சிடணும்னு சொல்லி வந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எப்படி தப்புவித்தார், பாதுகாத்து கொண்டார், எப்படி நடத்தினார் என்பதை நம்ம இன்னைக்கு நம்ம ஆராய போறோம் இந்த வேதத்துல. நல்லவர். சரி, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு மேனை குறித்து நம்ம இன்னைக்கு நம்ம தியானிப்போம். 37 ஆதியாகமம் 37 படிச்சுட்டு வாயா அந்த முதல் வசனத்துல இருந்து. யாக்கோப்பு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணி ஆட்டுகளின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். பார்த்தோம், யாக்கோப்பு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். கானான் தேசம் தகப்பன் யாரு? யாக்கோப்புடைய தகப்பன் யாரு? யாக்கோப்புடைய தகப்பன் யாரு சொல்லுங்க பாப்போம். ஐசேக். குட். அப்போ அந்த தேசத்துல யாக்கோப்பு தங்கி இருக்காரு. யாக்கோப்புடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலேயே தன் சகோதரர்கள் கூட ஆடுகளை மேய்க்க போவாராம். 17 வயசுல என்ன செஞ்சாரு? ஆடுகளை போய் மேய்ப்பாராம். அப்போ அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்புடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த 17 வயசுலயே என்ன கருத்து பத்தீங்களா? அவனுக்கும் 17 வயசு தானே, எல்லாம் செய்யணும், அது செய்யணும், அவனுக்கு ஆசை இருக்கலாம் இல்லையா? ஆனா அவனுக்கு பாருங்க, அந்த சின்ன வயதிலே ஆண்டு அந்த இருதயத்துல அப்படி ஒரு துன்மார்க்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. அந்த துன்மார்க்கமா நடப்பிக்கிறவங்க தப்பு செய்யறாங்க, இவங்க கருத்திற்கு புரியலாம செய்யறாங்க சொல்லி அதை தகப்பன சொல்றாரு பாருங்க. இப்படி இருக்க படியா 3வது
இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். யாக்கோப் இந்த யோசேப்புடைய அம்மாவை பயங்கர லவ் அவருக்கு அவங்க மேல. ஏன்னா அவர் அந்த கானான் தேசத்துக்கு வந்ததுல இருந்து அந்த 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 அவங்க மாமா பேர் என்ன? யோசேப்பு. யோசேப்புடைய அம்மாவுடைய வீடு. யோசேப்பு தாய் தகப்பன் யாக்கோப்பும் அவங்க அம்மாவும் ரெபெக்காலும். அப்போ இந்த யோசேப்பு அவங்க எல்லா சகோதரர்கள், எத்தனை சகோதரர்கள் சொல்லுங்களேன் பாப்போம். யோசேப்பு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 12. 13 சகோதரி ஒருத்தர் இருக்கிறாள, சகோதரி அவனையும் சேர்த்தான் 12. அவ்வளவுதான் அங்க விட்டுட்டாங்களா அப்படியே. அப்போ இந்த 12 சகோதரர்கள் அவரு கூட 12 சகோதரர்கள் இந்த யோசேப்பு ரொம்ப லாஸ்டா பிறந்தாராம். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆண்டு கற்பத்தை அடைச்சி வச்சிருந்தாரு. கற்பத்தை அடைச்சிட்டு லேயாளுடைய கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இது நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். அது யோசேப்பு தன்னுடைய சகோதரனுடைய சொத்தை பத்தெல்லாம் இவரெல்லாம் ஏமாத்தி பிடிங்கிட்டாரு. ஆசீர்வாதத்தெல்லாம் பிடிங்க உடனே சகோதரன் அந்த ஆசீர்வாதத்தை பெற தகப்பன் ஐயோ இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேனே, ஒருத்தன் பெற்றுட்டு போயிட்டானே, ஐயோ அவன் சகோதரனை தான் இருக்கும், அவன் நான் முடிக்கடியெல்லாம் தரிச்சு ஏமாத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சகோதரனுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லாம போனனால நான் விட மாட்டேன், இந்த யாக்கோப்பரை விட மாட்டேன், அவனை நான் கொன்னே போடுவேன்னு சொல்லி அண்ணங்காரன் கங்கணம் கட்டும் போது யோசேப்பு அங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து அங்க போய் வேலை செஞ்சுட்டு அந்த ராகாப்ப பாப்பார். ராகாப் மாமாவோட மக பேர் ராகாப்பு. ராகாப் 2வது பிள்ளை. அவன் நல்லா பார்க்க அழகா சோலிகா இருப்பான். அவளை பார்த்தால அப்படியே இறுதியத்தில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அவங்க மாமா கிட்ட கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி உங்க சின்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. நம்ம முறை இருக்குல்ல, உங்களோட சகோதரியோட மகன் தானே நான் சின்னவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா சரி சரி நீ கல்யாணம் பண்ணிக்க, ஓகே ஓகே அப்படின்ட்டு கல்யாணம் நாள்லாம் வச்சுட்டு 7 வருஷம் போது எங்களுக்கு ஆடை ஓட்டு, அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 7 வருஷம் ஆடுகள்லாம் ஓட்டுன பிறகு 7வது வருஷத்துல கல்யாணம் பண்ணாரு. மாமா தப்பு பண்ணிட்டாரு. என்ன செஞ்சாரு? பெரியவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இவன் ஆசைப்பட்டது சின்னவளை தான். சின்ன ரொம்ப அழகு, நல்லா உடம்பு நல்லா அழகா இருப்பா, பார்த்தாலும் எடுப்பா இருப்பா. பெரியவனுக்கு கண்ணு கூச கண்ணா, ஒரு மாதிரி பாப்பா, கூச கண்ணு கறி. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு, கல்யாண டைம்ல பொண்ணுக்குதான் துணி போடுவாங்கல்ல, துணியெல்லாம் போட்டு அப்ப சின்னவன் மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இவரும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரசிச்சுட்டு எல்லாம் பர்ஸ் நைட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில எல்லாம் மூஞ்ச பார்த்தா அக்கா கறி. ஐயோ மாமா, என்ன மாமா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே, நான் இளையவளை தானே நான் விரும்பினேன், இவ்வளவு தானே எனக்கு ஆசை, இவ்வளவு தானே நான் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன், நீங்க என்ன மாமா உங்க பெரிய பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு போய் மாமாட்ட கேட்கிறாரு. மாமா சொல்றாரு, இல்ல எங்களுடைய வம்சவழி மூத்தவ இருக்கும்போது இளையவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, அதனாலதான் மூத்தவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பரவாயில்ல இவ கூட இன்னும் 7 வருஷம் முடியட்டும், அவளையும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு மாமா. அவர் சரின்னு, ஆனாலும் அவருக்கு அவர் ரொம்ப ஆசை இல்லை லேயாள் மேல. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது யாரு, ராகேல் தானே. ஏதோ காலம் போச்சு அவங்களுக்கு,
அப்ப பிள்ளைங்க எல்லாம் பிறந்துச்சு, லேயாளுக்கு பிள்ளைங்க பிறந்துச்சு. பிள்ளைங்க பிறந்து வரும்போது வேலைக்காரிகளை வேற கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. என் வேலைக்காரியும் உன் வேலைக்காரியும் 2 பேரும் வேலைக்காரிங்களை வேற கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. 4 பொண்டாட்டில இப்ப யாக்கோப்பு. அப்போ இல்ல இவளுக்கு ராகேலுக்கு குழந்தை இல்லை, ஆண்டவர் கர்ப்பத்தை கட்டி வச்சிட்டாரு. உனக்கு குழந்தை இருந்தா நீ ரொம்ப ஆடிடுவ புருஷன் வச்சுக்கிட்டு, அந்த அக்கா கூட சேரவே விட மாட்டேன். அதனால கர்த்தர் கட்டி வச்சுட்டாரு. அவ கர்ப்பத்தை கட்டி வச்ச உடனே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவளுக்கு குழந்தை வர அழுவா. ஆண்டவர் எனக்கு ஏன் குழந்தை இல்லை, புருஷன் காப்பா, எனக்கு பிள்ளை கொடு, எனக்கு பிள்ளை வேணும், நீ என்ன எனக்கு பிள்ளை கொடுக்க மாட்ற அப்படின்னு புருஷன்கிட்ட சண்டை போடுவான். புருஷன் சொல்லுவான், குழந்தை கொடுக்கறது என்ன ஏன் வேலையா, கர்த்தர் உன் கர்ப்பத்தை திறந்து உன் ஆசீர்வாதத்தை உனக்கு குழந்தை வரும், நீ என்கிட்ட சொல்லி அழுது நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. கேட்கும்போது ரொம்ப நாள் சென்றுதான் அவளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தை தரிக்க வைத்தார், ஒரு குழந்தைய முதல் கொடுத்தாரு. ரொம்ப நாள் சென்று பிறந்தனால அவளுக்கு ரொம்ப பாசம் அந்த ரொம்ப நாள் பிறந்த பையன் மேல. யாரு ரொம்ப நாள் பிறந்தது? யாரு ரொம்ப நாள் சென்று பிறந்த பையன்? ராகேலுக்கு ரொம்ப நாள் சென்று கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அது யாரு? யாரு ரொம்ப நாள் சென்று பிறந்த பிள்ளை? யாரு? யாரு? சாமுவேலா? ரொம்ப நாள் சென்று பிறந்த பிள்ளை யோசேப்பு. கருத்தா கேட்கிறேன் நான். அப்ப அதுல உங்களுக்கு கேள்வி கேட்பேன். யோசேப்பு தான் நாள் சென்று பிறந்த பிள்ளையா இருந்தனால தகப்பனுக்கு அவன் ரொம்ப பாசம். ஏன்னா அவன் ஆசை மனைவி இல்ல, ராகேல் அவன் ஆசைப்பட்டு காதல் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆராய்ந்து அவளை கல்யாணம் பண்ணி போயிருக்க அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி அப்பங்கார தாமஸ் 7 வருஷம் சென்று இன்னும் 7 வருஷம் ஆடுகளை ஓட்டி கல்யாணம் பண்ண மனைவி இல்லையா? 7 14 இல்லையா? 14 வருஷம் ஆயிடுச்சுல. கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் குழந்தை இல்லாம தானே இருந்தாங்க. அப்போ ஒரு குறைஞ்ச நாளைக்கு 20-25 வருஷத்துக்கு அவளுக்கு பிள்ளை இருந்திருக்காதுல்ல. அப்போ லேட்டா தான் அவளுக்கு கர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ லேட்டா பிறந்த பிள்ளை தானே. அப்ப இவனுங்கெல்லாம் பெரிய பெண்ணுங்க வளர்ந்துருப்பானுங்க. அவன் சின்ன பிள்ளையாதான் இருந்திருப்பான். அவன் நல்ல ஒரு செல்லமா இருந்திருப்பான் யாக்கோப்புக்கு, விரும்பின மனைவிக்கு பிறந்த பிள்ளை. அப்ப அவனை நல்லா பார்த்து அவனை நல்லா விசாரிச்சு அழகா அவனை நடத்துவாரு. அவங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுப்பாரு, ரொம்ப விதமான உடுப்புகள் தைச்சு கொடுப்பாரு. அப்ப இந்த நேரத்துல கூட அவன் ஒரு உடுப்பை போட்டிருக்கிறான். யாரு? யோசேப்பு. கருத்தா கேட்டா டக்குன்னு வந்து வந்துடும். நல்லா இருக்கீங்களா? யோசேப்பு பிறந்துட்டாரா? பிறந்துட்டோன்னா அந்த எல்லா கூட்டத்துல மத்தியில அவங்க எல்லாம் இருக்கும்போது அவன் இப்ப என்ன செய்யறா, இப்ப 17 வயசு ஆச்சு. அவனை ரொம்ப அவங்க அப்பா செல்லமா பாக்குறாரு. அவர் ஏன் பாக்குறான், ரொம்ப நாள் பிறந்த பிள்ளை, என்னோட ஆசை மனைவிக்கு பிறந்த பிள்ளைன்னு அவன் ரொம்ப செல்லமா கொடுக்குறாரு. அப்ப கூட பிறந்த எல்லா சகோதரர்களுக்கும் என்னாச்சு, அவன் மேல போறாம. இந்த அப்பா என்ன இவனை மட்டும் ரொம்ப வித்தியாசமா பாக்குறாரு, செல்லம் கொஞ்சிறாரு, புது உடுப்பு தைச்சு கொடுக்குறாரு இவனுக்குன்னு. எல்லாம் கருக்கருக்கருக்கருல இருக்கானுங்க. வீட்டுல கூட அப்படித்தான். ஒரு ஆள் நாங்க என்ன சொல்லுவோம், ஓ எனக்கு தெரியுமே நீங்க அவங்களுக்கு இப்படி செய்வீங்க, எனக்கு இப்படி செய்ய மாட்டீங்க அப்படின்னு நம்மளுக்குள்ளே சொல்லுவோம் இல்ல. குடும்பங்கள்ல கூட அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல அவனுங்க என்ன பயங்கரமான ஆளுங்க, யாரே இல்ல யாரோட பிள்ளைங்க, வேலைக்காரோட பிள்ளைங்க, இவங்க எல்லாம் கவனித்து பாக்குறாங்க. அப்போ ரொம்ப ஜேலஸ் ஆயிடுச்சு யாக்கோப்பு யோசேப்பு மேல. படிச்சுட்டு வாயாடி. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட போது அவனோட பச்சைமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவங்களும் நல்லா கோபா இருக்க மாட்டானுங்க, அவ்வளவு பொறாம அவன் மேல பகைப்பானுங்க. இவன் பெரிய இதா அப்பனுக்கு செல்லமா இவன் அப்படி இப்படின்னு பேசுறது. அவனை சரியா நட்பு கொள்றது இல்லை. கீழபடி யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள்.
நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். முதல் சொப்பனம் இது வந்து யோசேப்பு வந்து அந்த டைம்ல ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு. சொப்பனத்தை கண்டு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு அவங்க சகோதரர்கள் மத்தியில, நான் வயலில் வந்து அறுத்த அறுவடைகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்தது. என்னோட அரிக்கட்டுகள் நிமிர்ந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது. அழகுதாயா? அரிக்கட்டுகள் அவனோட அரிக்கட்டுகள் மட்டும் உயர்ந்துச்சான். எல்லாம் கட்டி கட்டி இப்படி வைப்பாங்கல்ல அந்த வயல்ல அந்த நெல்லுக்கள் எல்லாம். இவனோட அரிக்கட்டுகள் மட்டும் நின்றுட்டு இருக்குதான். அவங்களோட அரிக்கட்டெல்லாம் குடிஞ்சு குடிஞ்சு இருக்குதான், குடிஞ்சு இருக்கானுங்க அவனுங்க. அப்புறம் அவன் சொல்றான், படியா 8வது படி. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? 7 படி. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமா பகைத்தானுங்க. என்னடா இப்படி சொப்பன கண்டியா? ஓஹோ, நீ நிமிர்ந்து நிப்ப, நாங்களும் உனக்கு கீழே வந்து குனிஞ்சு நிப்போமா? என்ன வாய மூடி சும்மா இரு. சொப்பனம் சொல்லி தெரியாதுன்னு மிரட்டி வைக்கிறானுங்க. அடுத்த சொப்பனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தலைமட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆமென். எல்லாம் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன, அப்பா அவங்க அம்மா அவங்க எல்லா சகோதரரும் உன்ன பணியுவோமா? என்ன சொப்பனம் கட்டிக்கிட்டு இருக்கிற நீ? ஒழுங்கா இரு, தேவையில்லாத நீ பேசிட்டு இருக்காது அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டு ஒரு கடிந்து கொள்றாரு அவனை. இப்படி இந்த சொப்பனங்கள்லாம் அவ கண்டு இவன் மனதில் வச்சு கொண்டான். அப்போ ஒரு நாள் என்ன செய்யறாரு அவங்க அப்பா, உன்னோட சகோதரர்கள்லாம் ஆடுமைக்கு போயிருக்காங்க, நீ இன்னைக்கு போகல, இப்ப நீ என்ன செய்ய, இந்த ஆகாரம் எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு குடிச்சிட்டு அவங்களுக்கு விசாரிச்சுட்டு வா எப்படி இருக்கிறாங்கன்னா. ஆடெல்லாம் ஓட்டுனா 2-3 நாள் 1 வாரம் வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படி இந்த காடுகளுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த மாதிரிதான் அவனுக்கு ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இவன் தேடி போகும்போது அவங்க இருந்த இடத்துல இல்ல. பக்கத்து அந்த வயல்காரன் சொல்றான், இல்ல உங்க சகோதரர்லாம் பேசிக்கிட்டாங்க, நாங்க வேற இடத்துக்கு போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க, நீ போய் அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாங்க. 15 படி. 15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவன் போய் சகோதரர்களை தேடிக்கிட்டு இருக்கிறாயா? அப்ப இந்த பக்கத்து வயல்காரன் அங்க பாத்துக்கிட்டு இருக்கான். பையன் என்ன வந்து என்ன தேடிக்கிட்டு கிடக்குறான், என்னடா தேடிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறாரு கீழப்பட்டு. அதற்கு அவன், என் சகோதரை தேடுகிறேன், அவர்கள் எங்கு ஆடுகள் மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்போது யோசேப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தார். தோத்தான்ற ஒரு இடத்துக்கு போயிட்டா போலாம், நம்ம ஆடுங்களாம் ஓட்டி நம்ம தோத்தானுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிறத பக்கத்து வயலுக்கார கேட்டு, நல்ல வேலை இவனுக்கு சொன்னான், உங்க சகோதரா இப்ப இங்க இல்ல, அவங்க தோத்தானுக்கு போறேன்னு சொன்னாங்க, நீ போய் அங்க பாரு. போய் பார்த்தா அவன் போய் ஆசையா போய் சகோதரர்களை பார்க்க தேடி ஓடுறான். ஆனா சகோதரர்களோ அவனை பகைக்கிறானுங்க எல்லாம் அம்புகள் போல அவளை இருந்து தள்ளிக்கிட்டு இருக்கானு. ஓ வராண்டா, சொப்பனக்காரன் வராண்டா, சொப்பனக்காரன் வர்றான், இவனை இன்னைக்கு அடிச்சு நம்ம காலி ஆக்கிறோம்னு சொல்றான் சகோதரர்கள். போறான்னு என்ன பண்ணிட்டானுங்க, இவனை அடின்னு அடிச்சு சட்டை கிட்டெல்லாம் கிழிச்சு, உனக்கு உங்க ஒப்பங்காரவனாலும் சட்டை தைச்சு போட்டிருக்காங்க, வர்ணமா சட்டை தைச்சு போட்டிருக்காங்க, உனக்கு உன்னை செல்லமா உங்க அப்பா பாக்குறானா, உன்னை நாங்க அடிச்சு உன்னை வீழ்த்தி போட்டுறோன்னு சொல்லி எல்லாம் கொண்டு போட்டுன்னு அவனு இருக்கிறாருங்களா. அப்போ அந்த நேரத்துல ரூபன் சொல்லுவாரு,
ஐயோ இவனை கொள்ளு வேண்டாம், இவனை கொண்டு நம்ம அப்பா வீட்டில் விட்டுருணும். இவன்கிட்ட சொல்லுவான், வேணாண்டா, என்னத்துக்குடா நம்ம சகோதரன், நம்ம ஏன்டா ரத்தக்காரையை வாங்கணும், பரவாயில்ல இந்த குழியில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சட்டை கட்டெல்லாம் எல்லாத்தையும் கிழிச்சு ஆசைப்படுத்தி குழிக்குள்ள போட்டுருவோம். குழிக்குள்ள போட்டு இவனுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல சரியா நான் படிச்சிருந்த ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் அந்த எகிப்தின் காரணங்க போய் மற்ற இடத்துல போய் அவனுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வழியா போறானுங்க எகிப்துக்கு. அவனுங்களை பார்த்துட்டானுங்க சகோதரர்கள். பார்த்துட்டு என்ன செஞ்சானுங்க, எகிப்துக்காரனுங்க போறானுங்க, இவனை விட்டு தம்பியை வித்துருவோம். ஒரு 20 காசுக்கு தான் வித்தானுங்க அவனை. அவனுங்க சேர்ந்து வாங்கி எடுத்துட்டு போயிட்டானுங்க. எத்தனை வயசு பிள்ளைங்க, எத்தனை வயசுங்க அவனுக்கு சொல்லு, எத்தனை வயசுயா? யோசேப்புக்கு எத்தனை வயசு அவனுக்கு விற்கும் போது தெரியாதா? 17 வயசு தான். 17 இயர்ஸ் தான் அவனுக்கு, 17 வயசு தான். வித்துட்டானுங்களா? சரி நல்லா பாக்குறான், சரி சரி இவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டானுங்க, இந்த தம்பியை தூக்கி விட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டு வந்து பார்த்தா ஆளு காணும் தம்பி. ஐயோ என் தம்பியை காணுமே, எங்கடா பண்ணீங்க எதிரா பண்ணீங்கன்னு அழுகுறான். ரூபா என்ன தந்தாலும் நம்ம உடன்பிறப்பு இல்லையா, என்னடா பண்ணீங்க? இல்ல நாங்க வித்துட்டோம் அன்னைக்காரனுக்கு. அவன் சட்டையெல்லாம் போட்டு ஒரு ஆட்டை வெட்டி ஆட்டோட ரத்தத்தெல்லாம் துவைச்சு கவிச்சு கொண்டு போய் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க, இந்த பாருங்க உங்க அப்பா இது சட்டை பாருங்க மாமனோட சட்டையா, இவனை என்னமோ தெரியல எது பீடி போடுச்சு தெரியல, சட்டை தான் நாங்க பார்த்தோம், அவனா நாங்க பார்க்கல. அப்பங்க அவனுக்கு ஒரே கவலை, ஐயோ என் செல்ல பிள்ளை, பாசமா பார்த்து வளர்த்த என் செல்ல பிள்ளை, ஐயோ ஏதோ மிருகம் பையனை அடிச்சு கொண்டு போட்டுச்சேன்னு ஒரே துக்கமா கவலையாயிருவான். அந்த மகனோட இறப்பு அவனுக்கு ரொம்ப கவலையை கொடுக்கும். அதோட காலங்கள் போச்சு காலங்கள் போச்சு காலங்கள் போச்சா. அவன் அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்துல கொண்டு போயிட்டு அங்க கொண்டு போய் வியாபாரம் போடுவாங்க, ஏலம் போடுவாங்கல்ல. இப்ப ஒருத்தனை வாங்கிட்டு இவங்க சிறையா தானே கொண்டு போனாங்க, சிறையா கொண்டு போனா ஏலம் போடுவாங்க, யாரு வாங்குறீங்க இவனை இவனை. அப்ப அவனை பார்க்கும்போது அந்த பேர் என்ன விரும்பி அங்க அவன் வாங்குவாங்க. போர்த்திபார் என்ற ஒரு பெரிய மனுஷன், அவன் பார்வோனுக்கு கொஞ்சம் கீழே ஒரு அதிகாரத்துவத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த போர்த்திபார். போர்த்திபார் அவனோட இறுதியத்துல அவனை குறித்து ஒரு பெரிய சமாதானம் இருந்துச்சு. இவன் நல்ல பையன், நம்ம இவனை வாங்கிட்டு போவோம், நல்ல ஒரு கீழ் படிச்சலான்னு ஒரு பையன். பாருங்க நம்ம தேவ பிள்ளைய நம்ம சொல்றோம், ஆனா நீ தேவ பிள்ளைன்னு மத்தவனை வச்சு அடையாளம் போடணும். நாங்க கடவுளோட பிள்ளைங்க, நாங்க பொறுமையா இருப்போம், நிதானமா இருப்போம், கீழ்படுவோம், எந்த பாவத்துக்கோ சாபத்துக்கோ நாங்க என்ன தள்ளினாலும் நாங்க போய் விழ மாட்டோங்க அப்படின்னு வைராக்கியமா இருக்கிறத மத்தவன் பார்க்கணும். அப்ப அந்த போர்த்திபார் பார்த்தா இவர் நல்ல பையன், இவரை நம்ம வாங்கி கொண்டு போய் நம்ம வீட்டுல வேலைக்கு ஓடி எல்லாத்தையும் வேலைக்கு விடுவோம் சொல்லி அவன் வாங்கிட்டு போய் அவன் வீட்டுல விட்டுட்டாங்க. வீட்டுல விட்டு கொஞ்ச நாள் அந்த போர்த்திபார் என்ன செய்யறாரு, எல்லா பொறுப்பையும் யோசேப்புக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் கவனிச்சுக்கோ எல்லாம் பார்த்துக்கோ சொல்லிட்டு நான் வெளியூருக்கு போயிட்டு வரேன், நீ தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு சொல்லி அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு வெளியூருக்கு போயிடுவேன். வெளியூருக்கு போனோன்னு இந்த பொம்பளைக்கு யோசேப்பை பார்த்ததுல இருந்து அவன் பொண்டாட்டி ஒரே கண்ணு விளங்குதா. அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும், இவனுக்கு என்ன வயசு, இவனை எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும், இவன் ரொம்ப அழகா இருக்கான், நல்ல உடம்பு உணப்பா இருக்கான், நல்லா அழகா இருக்கான், இவனோட நம்ம சயனிக்கணும்னு சொல்லி பயங்கர பிளான் போட்டு வந்து அவளை கூப்பிடுவான். ஏய் என் புருஷன் வெளியூருக்கு போயிட்டாரு, அவர் வர கொஞ்ச நாள் ஆகும், நீ வா என் கூட வந்து சயனி, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் வான்னு கூப்பிடுறான் பாவம். ஆனா பாருங்க இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க கூட ரொம்ப வந்துங்க டைம் கிடைக்கும் போது விழுந்துடுறாங்க, பாவத்துல விழுந்துருவாங்க. ஆனா இந்த யோசேப்புக்குங்க அந்த மாதிரி ஒரு இலகுவா ஒரு டைம் கிடைச்சிச்சுங்க. இன்னைக்கு அந்நிய நாட்டுல ஒரு சிறப்பட்டு போய் இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை கூப்பிடுறா, புருஷன் வெளியே போயிட்டா நீ வா என் கூட நீ சைனி, உன்னோட நான் சைனிக்கணும், ரொம்ப ஆசை அவளுக்கு அவன் மேல. ஆனா பாருங்க அந்த வாலிப பிரயாயம்னா வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசை பாசெல்லாம் இருக்குன்னு தானே.
ஆனா அவன் சொல்லிட்டான், இல்ல இல்ல, நீ என்னை இந்த இதுக்கெல்லாம் கூப்பிடாது, என்னோட எஜமா இதுக்கெல்லாம் அவனை விடல, நான் அவளோட மனைவி நீ, உங்க வீட்டு காரியங்களுக்கு தான் என்ன எஜமா விட்டுட்டு போயிருக்கிறாரு, இல்ல இல்ல இதுல நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான் யோசேப். பார்த்தீங்களாங்க, எங்க தேவ பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு சாப் இருக்கணும். அவன் ரொம்ப வைராக்கியமா இருப்பான். அவன் பிடிச்சி வந்து பண்ணல, நீ வா, நான் எல்லாம் படிக்கலாம், நல்லா போட்டு வச்சிருக்கேன், வா காப்பேட்லாம் பெட்ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், வா வா நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கான், கூப்பிடுறான் ஆசையா. அவன் திரும்பி கூட பார்க்கல. 17 வயசுக்காரன் வாலிபன். இன்னைக்கும் அம்மா அப்பா இல்ல, சகோதர விட்டுட்டு போய் இல்ல, வித்து போய் அந்த தேசத்துல சிறையா கிடக்குற பையன் சான்ஸ் கிடைச்ச தாண்டா சாக்குன்னு போயிருப்பானுங்களா இல்லையா? ஆனா அவன் போல, முடியவே முடியாது, என்னை விட்டுருன்னு ஓடுறான். சட்டையை பிடிச்சி இழுக்கிறா, வா சட்டை கழுந்துச்சு, ஒரு மேற்பட்ட சட்டை அதை எடுத்து வச்சுக்கிட்டு புருஷங்கிட்ட சொல்லிட்டா, நீ கொண்டாடி அந்த எதிரையன் ராஸ்கல் வந்து கெடுக்க வந்தான் தெரியுமா? ஐயோ என்ன முடிச்சிருப்போம், நான் பாரு அவங்ககிட்ட பல்லு கட்டி தள்ளி தள்ளி சட்டையை என்ன பிடிக்க வச்சிருக்க பாரு அப்படின்னு அழுதா. புருஷங்கிட்ட சொல்லிட்டா, புருஷனுக்கு எப்படி இருக்கும்? என்ன தெரிஞ்சாலும் அவன் பொண்டாட்டி பொண்டாட்டி பொய்யா சொல்லுவா அப்படின்னு என்ன செய்யலாம். உடனே அவனை சிறைச்சாலையில தள்ளிட்டாங்க, சிறைக்கு கொண்டு போட்டாங்க. நீ என் பொம்பளைய கெடுக்க வந்திருக்கிற, நீ கட்ட ராஸ்கல் போ சிறையில போய் போட்டாங்க. சிறையில இருந்து போய் அவன் போனோன்னே பரவாயில்ல, ஏதோ அந்த சிறைச்சாலையில இருக்கிறவனுக்கு ஒரு கிருபை அவனுக்கு கிடைச்சிச்சு அந்த யோசேப்புக்கு. சரி பரவாயில்ல, நீ சிறைக்கு வந்துட்டா, நீ என்ன செய்ய, இங்க வர எல்லா குற்றவாளிகளையும் நீ விசாரிச்சு அவங்களோட காரியம் என்னன்னு நீ விசாரிச்சு நீ கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாயிருன்னு சொல்லி அந்த சிறைச்சாலையோட தலைவன் சொல்லிட்டான். அப்ப அந்த மாதிரிதான் அவர் சிறைச்சாலையில இருக்கிறாரு. ஆனா பரவாயில்ல, அவ்வளவு பேர்டன் இல்லை, ஏன்னா அவங்களை விசாரிக்க வச்சுட்டாரு அவரு. அப்ப 2 பேர் வரானுங்க அந்த சிறைக்கு. பாருங்கயா, 2 பேருக்கு சிறைக்குள்ள வருவாங்க. வந்தோடனே சிறைக்குள்ள வருவானுங்க. அவனுக்கு 2 பேரும் பார்வோடைய பாத்திரம் என் கையில இருந்தது. அதான் நீங்க 40ல் 8 படிச்சுட்டு வாங்க. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். கீழே படிச்சுட்டு. அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிக்கிறதா இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதில் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த விளக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எவருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுய பாக்கியங்களின் தலைவர் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கொடிகள் என் தலைமேல் இருக்க கண்டேன். மேற்கொடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகல பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலைமேல் கூடையில் இருந்தவைகள் பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். சரியா, 2 பேர்களோட சொப்பனம் பார்த்துட்டோம். ஒருத்தரோட சொப்பனத்துக்கு நல்ல பதில் வந்துச்சு. ஓகே, நீ நல்ல சொப்பனம் தான் கண்டிருக்க, இனிமே உனக்கு ஒரு மேன்மை ராஜா சமூகத்துல வரும், பரவாயில்ல, இதுக்கு நீ பொழைச்சுக்கிட்ட. 2வது பேர் அவனோட சொப்பனத்துக்கு, உன் தலை முடிஞ்சிச்சு, நீ செத்து போயிடுவ, கொன்றுவாங்க உன்னை,
அந்த 2 அர்த்தமும் ரொம்ப உண்மையா இருந்துச்சு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு தயவு யோசேப்புக்கு வைத்தாருங்க. யோசேப்பு கரெக்டா அந்த சொப்பனத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, அந்த அரண்மனையில வேலை செய்யற அந்த பானபாத்திரக்காரன் சொல்றாரு, நீ இதுதான் அதோட அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைஞ்சிருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை நீ பார்வோனுக்கு அறிவித்து அவன் இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயனுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே அவமதிக்கும்படியாக நான் இவ்விடத்திலே ஒன்றும் செய்யவில்லை. காவல் கிடங்கிலே வைத்திருக்கும்படிக்கு நான் இவ்விடத்துல ஒன்று செய்யவில்லை என்று நீ போய் அந்த உனக்கு கிடைக்கிற தருணத்தை நீ ராஜாவை பார்க்கும்போது நீ தயவு செய்து என்ன மறந்துடாத, ஜெயில இருக்க என்னங்க அவன்கிட்ட பேசு. இந்த மாதிரி எபிரேயன் ஒருத்தன் இருக்கிறான் ஜெயிலுக்குள்ள, அவன் ஒரு குற்றமும் செய்யல, ஆனா அவனை கிடங்குல வச்சிருக்கிறாங்க, அவனை நீங்க போய் விசாரிக்கணும், அவனுக்கு நீங்க விடுதலை கொடுக்கணும் ராஜா போய் சொல்ல சொல்றான். ஆனா இவன் சொல்ல மாட்டானா, மறந்துடுவான். விளங்குதா? மறந்துடுவான். இவனும் பாப்பான், என்னதான் போனவனுக்கு ஒண்ணுமே சொல்லல போல இருக்கு, எந்த ஒரு இது நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப மனக்கவலையா இருப்பார்ல. யாரு? யோசேப்பு. நல்ல வேலை பாருங்க, பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. இவனுங்க சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்ன யோசேப்புக்கு ஒரு சமயத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். பார்வனுக்கு நம்மள அப்படி நீக்க முடியுமா? பார்வனை ஆதிக்கம் பிடிச்சவன், பயங்கர ஆதிக்கம் அவனுக்கிட்டலாம். யாரும் பேச முடியாது, தூக்கி எறிஞ்சிருவானுங்க, அப்படியாப்பட்ட ஆளுங்க அவனுங்க. ஆனா இவனுக்கு அந்த சொப்பனம் என்ன செய்யறான் பாருங்க. அந்த சொப்பனத்தை படிங்க. எந்த வசனம் பற்றி? 14 இருந்து படிச்சிடும். 14 சொப்பனத்தை சொல்லுவான், படிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது 41 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கடையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு. பட்டீங்களா? என்ன ஒரு தாழ்மை பட்டீங்களா? அந்த சூழ்நிலையில நீ பார்வன், நீ இன்னும் நல்ல சொப்பனத்துக்கு அர்த்தம்லாம் நீ சொல்லுவியாமே யோசேப்பே, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நான் இந்நேரம் அவனுக்கு அப்படியே சரக்கெல்லாம் விரிச்சுக்கிட்டு நிக்காது. அந்த சூழ்நிலையில ராஜா அப்படி சொல்லிட்டு, ஆமா ராஜா சொல்லுவ ராஜா, ஓகே ராஜா நீங்க சொல்லுங்க ராஜா, உங்க சொப்பனம் தான் சொல்லல, என் தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் எந்த அந்த இடத்துல அவன் மகிமைப்படுத்துறான் பார்த்தீங்களா? என் தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்துவார், எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றான். கீழப்படியா? அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல, தேவனை பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின் இழைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவரை போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்று என்று தோன்றாமல் 3 இருந்தது போலவே அவலட்சணமாய் இருந்தது. அப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். இன்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீண்டு பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களை விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன்.
இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆமென். அந்த சொப்பனத்தை கண்டுட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு பார்வோன் ராஜா. அதிர்ச்சி, என்ன இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம், இதோட அர்த்தம் எனக்கு தெரியணுமே, எனக்கு தெரியலையே, இது என்னதான் இருக்கும். சரி, நாட்டுல இருக்கிற எல்லா ஜோசிக்கார குறி பார்த்து அதை விளக்க சொல்றவன், அதோடைய காரியங்களை எனக்கு சொல்றவன் எனக்கு வேணும். போய் நாட்டுல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. அந்த மாதிரி ஜோசியக்காரெல்லாம் அந்த குறி சொல்றத அந்த சொப்பனத்தை விளக்க கொடுக்கறவனை பார்த்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து விட்டாங்க. எவனுக்குமே சொல்ல முடியல அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை. ஒரு ஜோசியக்காரனுக்கும் அது அர்த்தம் தெரியவே, எனக்கு தெரியாது டுப்பாயிருவாரு பார்வோன். சொல்லிடுவாரு, எனக்கு தெரியாது, என்னோட சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியலன்னு அவங்க விட மாட்டேன்னுடுவாரு. அப்பதான் அந்த கூட இருந்த அந்த ஜெயில இருந்தானே அந்த பானபத்திரக்காரன் கர்த்தர் ஒரு உயர்வு கொடுத்தாரு ராஜா கிட்ட. அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஐயா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு, நான் சிறையில இருக்க போது நாங்க சொப்பனம் பார்த்தோம், நானும் அவனும். அந்த சொப்பனத்துக்கு கரெக்டா அம்சமா எங்களுக்கு விளக்கம் சொன்ன ஒரு ஆள் இருக்கிறாரு அந்த ஜெயிலுக்குள்ள. நீங்க அவரை கொண்டாந்தீங்க, அவர் கரெக்டா உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லிடுவாரு அப்படின்னு சரண்ணா மெய்யா அதை சொல்லிடுவாரு. சொன்னவன அவர் என்ன சொல்ற, ஓ அப்படியா, இப்போ கூட்டிட்டு வாங்க அவனை. அப்போ பார்வோன் ராஜா முன்னுக்கு சிறைச்சாலையில இருந்து வரணும், சிறைச்சாலையில எடுப்புன்னு வரக்கூடாது. அவங்க நல்லா குளிச்சு சுத்தமா சவரெல்லாம் பண்ணிட்டு புளிச்சுட்டு எல்லாம் உடுத்திட்டு அரண்மனைக்கு சுத்தமா வரணும். அப்படித்தான் யோசேப்பை கொண்டு வந்தாங்க. அவன் சொன்னவன கொண்டு வந்தாலும் சொப்பனத்தை சொன்னவன யோசேப் என்ன செய்வாங்க, கட் அண்ட் ரைட்டா அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. கட் அண்ட் ரைட்டா அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க. பதில் சொன்ன உடனே பாரு 57 படிச்சிருவா. அவைகளுக்கு ஏறி வந்த கேவலமோ அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம், கீழ்கட்டினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். அழகா விளக்கம் சொல்றான் பாருங்க. இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாரா. ஆமே. அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கரெக்டா சொல்லிட்டு சொல்றாரு, ஐயா பார்வோன் ராஜாவே, இந்த உங்களுடைய தேசத்துல இருக்கிற விளைவுகளை கர்த்தர் ரொம்ப கொண்டு வர போறாரு. அதை பத்திரமா பாதுகாத்து அதை நடத்துறதுக்கு நல்ல ஒரு மனுஷனை சூஸ் பண்ணி அதை ஒழிங்க. அவன் அதை கரெக்டா செம்மையா அதை பார்த்து அதை சேர்த்து வைப்பான் அந்த கதிர்களை. அது பஞ்ச நாட்கள்ல அநேகருக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா இப்ப 38 படி. இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாருங்க, அந்த எவ்வளவு நல்ல சான்ஸ், சந்தர்ப்பத்தை கர்த்தர். அந்த 13 வருஷம் சிறையில இருந்தாலும் அந்த எகிப்துக்கு போய் 13 வருஷம் பல பாடுகளுக்குள்ள கடந்து போனாலும் உண்மையை தவறாதபடி கர்த்தருக்கு உண்மையா இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு உயர்வை கொடுத்தாரு. அந்த அந்நிய தேசத்துல சிறையா விட்டு போன அந்த இடத்துல பாருங்க, யாருக்கு இதெல்லாம் செய்ய முடியும்? மனுஷன் யாராச்சும் நமக்கு அப்படிலாம் உதவி செய்யக்கூடுமா? அவன் கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை, தேவனுடைய அந்த தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் அவனோட இருதயத்துல இருந்துச்சு. போன இடத்துல கூட அவன் எந்த பாவமும் தப்பும் தவறு செய்யாம உண்மையுத்தமா இருந்த அப்படின்னால பாருங்க, இப்போ ஆத்தர் செஞ்ச நினைச்சாரு, இவனுகிட்ட சொன்னான் போய் ராஜாட்ட சொல்ல, இவனு சொல்லல. இப்ப இவனையே நான் டைரக்டா ராஜாட்ட கொண்டு போறேன். அந்த சொப்பனத்தை அவனுக்காண்டு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்த அர்த்தம் தெரியாம இன்னைக்கு இந்த யோசேப்பு அந்த அரண்மனைக்கே போக வேண்டியதா இருந்துச்சு.
அந்த தரிசனத்துக்கு விளக்க சொன்ன உடனே சொப்பனத்துக்கு அவன் சொன்ன நல்ல ஆளா வைங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு கொள்றது. இன்னும் உன்ன போல் ஆவி பெற்ற ஒரு நல்லவன் யாரு இருக்காப்பா? யோசேப்பே, நீதான் அந்த ஆள். அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதாங்க. ஏங்க யோசேப்பு கிட்ட என்னங்க அந்த 13 வருஷம் எங்க இறங்கானோ யாருக்குமே தெரியாது. சிறைச்சாலையிலும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அப்படி ஒரு கேவலமான ஒரு பஞ்ச காலத்துல ஒரு ஒரு சிறப்பட்டு போனோம்னா தான் யோசேப்பு இருந்தார். ஆனா உயர்வை பத்தீங்களா எப்படி வந்துச்சுன்னு? அப்போ அவர் சொல்றாரு, நீ தான் இனிமே இதெல்லாம் பாதுகாக்கணும். நான் ராஜாவை இந்த அரண்மனையில் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பேன், மற்றது எல்லாம் நீட்டா செய்யணும். யோசேப்பே, நீ சொன்னாதான் இங்க ஆளுங்க ஆடுவாங்க, நீ கை நீட்டினாதான் அவங்க செய்வாங்க. நீ ஒண்ணு சொல்லல அவங்க எதுவுமே செய்ய மாட்டான். உனக்கு அந்த அதிகாரம் பொறுப்பு எல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கீழே படிச்சுவாயா. 41 படி. பின்னர் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமே ஐயா, அந்நிய நாட்டுல 20 காசுக்கு விற்கப்பட்டான். 20 காசுக்கு சகோதரர்களால தள்ளப்பட்டான். வேணா இவன் போய் சாப்பிட்டான், அங்க போய் நம்ம கொண்டாலும் ரத்த பலி ஆயிரம், பரவாயில்ல வெளிநாட்டுல அனுப்பி விட்டுலாம் வைராக்கியமா அனுப்பினானுங்க சகோதரர்கள், விரட்டி விட்டானுங்க. ஆனா விரட்டி போன இடத்துல அவன் ரொம்ப சிரமப்பட்டான் தான் 11 ஆண்டு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறவங்களை யாரையுமே கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தை யோசேப்புக்கு அங்க வர்ஷிக்க பண்ணாரு. யோசேப்பே, இந்த சொப்பனத்துக்கு நீ தான் போய் பதில் சொல்லணும். அப்போ ராஜாவுடைய கண்ணெல்லாம் உன்னை பத்தி ஒரு கிருபை வரும்னு சொல்லி அனுப்பி விட்ட. அப்படின்னால இன்னைக்கு எகிப்து முழு தேசத்துக்கும் உன்னை அதிகாரியா வைக்கிறேன். சிறப்பட்டு போய் பஞ்சத்துல போய் கைதியாய் போய் அடிமையாய் போன அந்த யோசேப்புக்கு தேவன் என்ன ஒரு உயர்வை கொடுத்தாரு பாத்தீங்களா? நம்ம கர்த்தரை முழுசா நம்பணுங்க. அந்த பொம்பளை வந்தா பத்தியா, அவங்ககிட்ட இச்சை பண்றது வந்தா வேற ஆளுனாலும் புரிஞ்சு விளையாண்டு இருப்பானுங்க. அந்த ராஜா வெளியே போயிட்டானே, அந்த ஆள் இல்லையே, அவனோட புருஷன் வெளி தேசத்துக்கு போயிட்டானே, தாண்டா ஷாக், அவளே கூப்பிடறாலும் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்திருப்பானுங்க. ஆனா அவனும் இல்ல இல்ல இல்ல, இதை எனக்கு இவருக்கு அனுமதிக்கல, என்னோட வேலைகள் எல்லாம் அவர் கொடுத்ததில் நான் செஞ்சுட்டு இருக்கேன், நீ உனக்கு என்ன எனக்கு அவர் கொடுக்கல, நீ அவரோட மனைவி, இதெல்லாம் என்ன செய்யாதட்டு ஓடலாம். அப்படிலாம் உண்மையா உத்தமா போன தேசத்துல இருந்தபடினா கர்த்தர் எவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தாரு பாத்தீங்களா? ராஜா சொல்றான், நான் அரண்மனை மட்டும்தான் இருப்பேன். யோசேப்பு, உன்னை போல அந்த நல்ல ஆளு நீதான். இந்த தானியத்தெல்லாம் பாதுகாத்து ஜனங்களெல்லாம் நீ நடத்துறது நீதான். நீ கை நீட்டினாதான் அவங்க அசைவாங்க. அப்படி ஒரு பொறுப்பை அவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை போட்டு சரபணி அவனுக்கு அணிவிச்சான். எப்படிங்க பேசுவா? எப்படி முத்திர மோதிரத்தை போட்டு சரபணி அவனுக்கு அணிவித்து அவனை முழு எகிப்துக்கும் அதிபதியாக்கினாரா. சிறப்பட்டு போன அந்நிய தேசமாக எபிரேயன். அப்ப அவர் அதிபதி ஆயிட்டு நான் என்ன செய்வது, அவர் என்ன செய்வார், அவருக்கு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பிறக்கும், மனேஷா இப்ராஹிம், 2 பிள்ளைங்க பிறப்பாங்க. அப்போ அவங்க சகோதரங்களை பிடிச்சு தள்ளி விட்டானுங்க, போய் சாவிடா, வேணாண்டா, எங்க அப்பா ரொம்ப செலவா பார்க்க, அவங்க ரொம்ப கொழுப்பு திமுறை கோல் வைக்கிறா போன நம்புறான். அவன் எல்லாம் பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவங்க அப்பா சொல்றாரு, சரி போங்கடா, எகிப்துல என்ன தானியம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீ இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. ஒரு தடவை வருவாங்க, 2 தடவை வருவாங்க, 3 தடவை வருவாங்க. அவங்க அப்பா கரையை கொண்டாந்துருவானுங்க. ஆனா யோசேப்புக்கு தெரியும், இவங்களாம் என்னோட சகோதரங்க, என்னோட தலைவர்கள் தெரியாம இருப்பாரு. 2 தடவை 3வது தடவை தன்னை வெளிப்படுத்திடுவாரு. நான் தான் உங்க சகோதரன், என்னை தள்ளினீங்களே, நான் தான் அவன். ஐயோ நீயா, ஐயோ உன்னை தேடி நாங்க வந்துருக்கிறோமா, ஐயோ நீ எங்களை கொன்றாத,
நாங்க உங்களை வித்துட்டு சின்ன வயசுல தெரியாம வித்துக்கிட்டோம், என்ன கொன்றாதன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் கொல்ல மாட்டேன், அது என் வேலை இல்ல. நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் பண்ணீங்க எனக்கு நன்மையை செஞ்சிருக்காரு இந்த தேசத்துல. தெரியுமா ஐயா? தெரியுமா? நீங்களாம் எனக்கு தீங்கு தான் செஞ்சீங்க. நீங்களாம் எனக்கு என்ன செஞ்சீங்க? தீங்க செஞ்சீங்க. என்னை தள்ளி விட்டு சாவடிச்சு போய் அந்நியன் கிடக்கட்டும், சிறப்பட்டு கிடக்கட்டும், வேலைக்காரன் கிடக்கட்டும், அடிச்சு உழைச்சு கொள்ளுட்டு சொல்லி வெறியா என்ன அனுப்புனீங்க. ஆனா ஆண்டவர் இந்த தேசத்துல என்ன உயர்த்தி உங்களெல்லாம் இங்க என்னிடத்துல ஆகாரத்தை வாங்கிட்டு போக செய்திருக்காரு. நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்காரு, அதனால நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா சகோதரியும் வர வச்சு அவங்க அப்பாவும் வர சொல்லிடுவான். கடைசியா அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அம்மா சாவல உயிரோட தான் இருக்கான், எகிப்துல இருக்கான், அதிபதியா இருக்கான். அப்ப அவங்களோட தான் நாங்க அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், வாங்கப்பா நம்ம அங்க போலான்னு பார்த்தேன். அப்பாவுக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. என் பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்னாங்க சின்னதுல, நான் இந்த துயரத்தில் தானே இவ்வளவு நாள் இருந்தேன், ஐயோ என் மகன் உயிரோடு இருக்கிறானான்னு அவங்க அப்பா அரவணைத்து கட்டி பிடிச்சி 2 பேரும் பாசமா இருந்து அந்த குடும்பத்துக்கு அவன் என்ன செஞ்சான், அந்த ஆடு மாடுகளை ஓட்டுறது அந்த எகிப்தினோட வேலை கிடையாது. எகிப்துக்கு அந்த ஆடு மாடு ஓட்டுறதெல்லாம் பிடிக்காது. ஆனா இவங்க குடும்பம் ஆடு மாடு ஓட்டுற குடும்பம் தானே, அவங்களுக்கு ஒரு இடத்த உண்டாக்கி ஆடு மாடுகளை ஓட்டும்படி அந்த இடத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்களா. இன்னைக்கு நம்மள கூட எல்லாரும் அப்படிதான் தள்ளி இருப்பாங்க. விளங்குதையா? நம்மள கூட அந்த யோசனை போலதான் தள்ளி இருப்பாங்க. பணம் இருந்தா என்ன, படிப்பு இருந்தா என்ன இருந்தா என்ன, இவன் சரியில்லை, இவன் அப்படி இப்படி குட்டி 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 நம்ம பேரை அங்கங்க கெடுப்பாங்க. விளங்குதா? ஆனா அவங்க அந்த பேரை கெடுத்தாலும் நாசம் பண்ணாலும் மோசம் பண்ணாலும் கர்த்தருடைய கரத்துல நீ இருந்தினா ஆண்டவன் அப்படியே தாங்கி 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 ஏந்தி ஏந்தி உன் என்ன செய்வாரு, மேல இடத்துல வச்சிருவாரு. அவன் பாதத்துல நிற்க வச்சிருவாரு. ஐயா, அவன் எல்லாம் பாதத்துல கிடக்க செய்வார், என் தேவனாக செய்வார். எந்த மனுஷன் எனக்கு செய்ய போறது கிடையாது. கர்த்தரை நம்ம நம்பும் போது அவர் ஒரு நாள் நமக்கு தீங்கோ இழப்போ கொடுக்கவே மாட்டார். நீ என்ன நம்பி இரு, காத்திரு, பொறுத்திரு, உன்னை வாழாக்க மாட்டவனை தலையாக்க, நீ கீழாக மட்டும் மேலாக. எப்படி மேலாக்கினாரு யோசிப்ப? அவன் குடும்பத்தை பத்தி அவங்க 2 பிள்ளைங்களுக்கு ஒரு அர்த்தமா பேரை வைப்பான். அந்த 2 மனுஷன் எப்ராஹிமுக்கும் பேரை வச்சு அவங்க அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற்று அவன் நீதியா நல்ல சந்தோஷமா வாழ ஆண்டவர் கிருபை செய்தாருங்க. சகோதரர்களுக்கும் நல்ல ஒரு இடத்த பார்த்து கொடுத்தான். பஞ்சத்துல கடந்த அந்த சகோதரர்களை அவனுக்கு செஞ்ச துரோகம்லாம் அவன் நினைக்காதபடி அவங்களுக்கு நன்மை செய்து அவங்களையும் அந்த தேசத்துல ஆசீர்வதித்தாங்க. நம்மளையும் அப்படித்தாங்க செய்வார். நம்ம யாருக்கு எந்த தீங்கு நம்ம நினைக்க வேணாம், யாருக்கு நம்ம பொல்லாப்பு நம்ம நினைக்க வேணாம். கர்த்தர் கூட இருக்கிற நம்ம என்ன செய்வாரு, வாழாக்கவே மாட்டார், தலையா தான் வைப்பாரு, கீழாக்கவே மாட்டார், மேலதான் நம்மள வைப்பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி. ஆண்டவரை இந்த யோசேப்பை குறித்து இந்த மார்ச் 1 தேதி இன்னைக்கு இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி. யோசேப்பை போட்டா எங்க வாழ்க்கை அங்கங்கே சீப்பட்டு சின்னப்பட்டு கிடக்கும். ஆண்டவரே எங்க மேல பொறாமை பொச்சிருப்பு, ஆண்டவரே எங்களுக்கு நன்மை வரக்கூடாது தடை விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் அசுத்தங்கள் ஆங்காங்கே எங்களை சிறப்படுத்துறதுக்கு அலையும். ஆனா எங்க இயேசு அதுல இருந்தெல்லாம் எங்களை தப்பிட்டு விடுதலைப்படுத்தி கொஞ்சத்துலயும் உண்மையா இருக்க வச்சு எங்களை கொண்டு வந்திருக்கிறபடினால நீங்க ஒரு நாள் எங்களை கீழே விட மாட்டீங்கப்பா. உள்ளங்கையில எங்களை ஏந்தி ராஜா எல்லா மனுஷனுக்கு முன்பாகவும் எங்களை நீ கனப்படுத்த வைப்பீங்கப்பா. இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லுங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Lord. Thank you, Lord. Bye, 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 bye.